வாகனங்களே பேசிக்கொள்ளும் V2V தொழில்நுட்பம் விரைவில் அறிமுகம் செய்யப்பட இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்தியாவில் சாலை பாதுகாப்பு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நோக்கில் 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் வாகனம் முதல் வாகனம் வரை, அதாவது V2V என்ற மேம்பட்ட தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. இது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் நிதின் கட்கரி முக்கிய தகவலை பகிர்ந்திருக்காரு. இந்த தொழில்நுட்பத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதலில் நேரடியாக எச்சரிக்கை, அதாவது சாலையில் செல்லும் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று தானாகவே தகவல்களை பரிமாறிக்கொள்ளும். இதன் மூலம் அருகில் வரும் வாகனத்தின் வேகம், அதன் துல்லியமான இருப்பிடம் மற்றும் திசை குறித்து ஓட்டுநர்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்படும். இரண்டாவதா விபத்து தடுப்பு, அதாவது வளைவுகளோ அல்லது மூடுபனி போன்ற பார்வைத்திறன் குறைவான நேரங்களிலோ மற்ற வாகனங்கள் குறித்த எச்சரிக்கையை பெறுவதன் மூலம் சாலை விபத்துகளை பெருமளவு குறைக்க முடியும். மூன்றாவதா போக்குவரத்து மேலாண்மை, அதாவது வாகனங்கள் சீரான இடைவெளியில் இயங்குவதை உறுதி செய்வதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும். V2V என்பது வாகனங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள அனுமதிக்கும் ஒரு வயர்லெஸ் தொழில்நுட்பம். வாகனங்களின் பொருத்தப்படும் ஒரு கருவி அருகில் உள்ள பிற வாகனங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும். ஒரு வாகனம் மிக அருகில் வரும்போது அல்லது சாலையில் உள்ள மற்ற வாகனங்கள் குறித்து நிகழ்நேர எச்சரிக்கையை வழங்கும். இதன் மூலம் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று நேரடியாக தொடர்பு கொண்டு விபத்துகளை தடுக்க உதவும். இந்த தகவல் தொடர்பு அனைத்து திசைகளிலும் செயல்பட்டு சுற்றுப்புற போக்குவரத்து நிலைமைகள் குறித்து 360 டிகிரி விழிப்புணர்வை வழங்குகிறது. குளிர்கால மாதங்களில் அடிக்கடி ஏற்படும் உயிரிழப்பு விபத்துகளுக்கு காரணமான அடர்ந்த மூடுபனியின் போது பல வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளாவதை இந்த தொழில்நுட்பம் கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பனிமூட்டம் போன்ற நேரங்களில் பார்வை திறன் குறைவாக இருக்கும் பொழுது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் வாகனங்களுக்கு இடையே பாதுகாப்பான தூரத்தை பராமரிக்கவும் உதவும். இந்த தொழில்நுட்பத்தை முதற்கட்டமாக புதிய வாகனங்களில் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முதலில் புதிய வாகனங்களில் இந்த சாதனம் நிறுவப்பட்டு பின்பு படிப்படியாக மற்ற வாகனங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். இதற்காக தொலைத்தொடர்பு துறையுடன் இணைந்து V2V தகவல் தொடர்புக்காக 5.875 முதல் 5.905 GHz அலைவரிசையில் 30 MHz ஸ்பெக்ட்ரத்தை மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. 2026 இறுதிக்குள் இதை அறிவித்து நாடு முழுவதும் படிப்படியாக செயல்படுத்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. நவீன நுண்ணறிவு போக்குவரத்து அமைப்பின் ஒரு பகுதியாக இது செயல்படுத்த உள்ளது. இது V2V தொழில்நுட்பம் இந்தியாவில் சாலை விபத்துகளை குறைத்து ஒட்டுமொத்த போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்த ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.